காணொலி நம்ம ஒலிம்பிக் மெடல் பின்னாடி இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள், சில சாக்கியம் தரக்கூடிய விஷயங்களை இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பார்த்தோம்னா 26 ஜூலைல இருந்து ஆரம்பிச்சு இன்னையோட முடிய போகுது. இந்தியா பார்த்தாங்க அப்படின்னா 71வது இடத்துல 6 மெடலோட முடிச்சிருக்காங்க. அதாவது ஒலிம்பிக் மெடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல், ஆச்சரியமான தகவல் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் தெரியும், முதல் இடத்துக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு கோல்டு தருவாங்க, இரண்டாவது இடத்துக்கு வருவாங்க வெள்ளி தருவாங்க, மூணாவது இடத்துக்கு வந்தா அப்படின்னா வெண்கலம் தருவாங்க. ஆனா அந்த முதல் இடத்துக்காரர் வாங்குற அந்த தங்கமே பார்த்தா அப்படின்னா வெள்ளி மெடல் தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ப முடியுதா? தங்க மெடல் வெள்ளி மெடல், அதுக்கு தனியா வெள்ளியில் ஒரு மெடல் தராங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு சொல்றது என்னவோ அது தங்க மெடல் தான். ஆனா அது முழுக்க முழுக்க தங்கமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த ஒரு மெடல்ல பார்த்தோம் அப்படின்னா 95% வெள்ளிக்கான காம்பனன்ட் இருக்கு. வெறும் 6 கிராம் கூடிய தங்க காம்பனன்ட் மட்டும் தான் அந்த கோல்டு மெடல்ல இருக்கு. 1 கிராம் போக மிச்சம் இருக்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி தான். இதுவும் குறிப்பா இந்த பாரிஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த தங்க மெடலோட எடை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 529 கிராம். இந்த 529 கிராம்ல பார்த்தோம் அப்படின்னா 18 கிராமுக்கான இரும்பு கொடுத்திருக்காங்க ஈஃபில் டவர்ல இருந்து எடுத்தது. அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா தங்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 511 கிராம் இருக்கும். 511 கிராமுக்கான விலையை போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34 லட்சத்துக்கிட்ட இருக்கும். உண்மையான விலை பார்த்தா அப்படின்னா வெறும் 70,000 தான். ஒலிம்பிக் மெடல் பத்தி சம்பந்தமா ஒரு லாங் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன்.